உலக நாடுகளில் கடன் சுமை கடுமையாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு நாடுகளின் கடன் சுமை அவற்றின் ஒட்டுமொத்த ஜிடிபியின் 94.2 விழுக்காடாக இருந்தது. இந்த ஆண்டு இது 94.7 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. நாடுகளின் ஜிடிபி என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் நிகழும் மொத்த உற்பத்தியை குறிக்கிறது. கடன் சுமையை ஜிடிபியின் விகிதமாக கணக்கிடுவது கடனை திருப்பி செலுத்தும் திறனை அறிந்து கொள்ள உதவும் என்பதால் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. இந்த கணக்கீட்டின்படி உலகில் மிக அதிக கடன் சுமை கொண்ட நாடு ஜப்பான். ஜப்பானின் கடன் சுமை அந்நாட்டின் ஜிடிபியின் 230 விழுக்காடாக உள்ளது. சிங்கப்பூரில் இது 176 விழுக்காடாக உள்ளது. இந்தியாவின் கடன் சுமை அதன் ஜிடிபியின் 81 விழுக்காடாக உள்ளது. சீனாவின் கடன் சுமை ஜிடிபியின் 96 விழுக்காடு. மேலும் சீனாவில் இந்த விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் 8 விழுக்காடு அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவுக்கு அதன் ஜிடிபியின் 125 விழுக்காடு அளவு கடன் சுமை உள்ளது. பிரான்ஸ், கனடா, பிரிட்டன் ஆகிய வளர்ந்த நாடுகளின் கடன் சுமை அவற்றுடைய ஜிடிபியின் முறையே 117, 114 மற்றும் 103 விழுக்காடாக உள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் மிக அதிகமாக கிரேக்கம் தன்னுடைய ஜிடிபியின் 147 விழுக்காடு கடன் சுமையை கொண்டுள்ளது. 3 ஆண்டுகளாக போரை எதிர்கொண்டிருக்கும் யுக்ரைனின் கடன் சுமை இந்த ஆண்டு 18.9 விழுக்காடு அதிகரித்து ஜிடிபியின் 109 விழுக்காடாக உயர்ந்தது. அதே நேரம் யுக்ரைனுடன் போர் புரியும் ரஷ்யாவின் ஜிடிபி கடன் சுமை விகிதம் வெறும் 23 விழுக்காடாக உள்ளது.